கதை வாசகர்களுக்கு வணக்கம். சின்ன சின்ன பொருட்கள் கூட வாழ்க்கையில் மிகப்பெரிய உண்மையை நமக்கு சொல்லும். இந்த கதை பென்சில் ரப்பர் கிட்ட உரையாடுற மாதிரியான கதை. சரி, கதைக்குள்ள போலாமா? பென்சில் ரப்பர் கிட்ட சொல்லுது, ஒவ்வொரு முறையும் நான் செய்யும் தவறுகளை என்னை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி விடுற. ஆனால் என்ன சுத்தம் செய்யும்போது நீ கரைஞ்சிட்டே போறியே, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பென்சில் சொல்லிச்சான். அதுக்கு அந்த ரப்பர் சொல்லுதான், அது என் கடமை தானே, நான் படைக்கப்பட்டதே அதற்கு தான். என்னை பார்த்து நீ வருத்தப்படாத, இதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். என்னால் உன் தவறுகள் அழிக்கப்பட்டு நீ திருத்தங்களோட முன்னேறி சென்றா அதுவே எனக்கு வெற்றி தான். நான் கரைவதை பார்த்து நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ரப்பர். அந்த ரப்பர் வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய பெற்றோர்கள் தான். அவங்க தான் ஆயுள் முடியும் வரை நம்மளோட தவறுகளை திருத்தி நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் நம்ம மீது பொறாமையே படாத இரு உள்ளங்கள் அப்படின்னா அது நம்மளுடைய பெற்றோர்கள் தானே. சரி, இந்த வீடியோவை உங்கள் பெற்றோருக்கு சமர்ப்பிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்காக காத்திருங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா. சாச்சா.